அண்மை செய்தி. டாஸ்மாக் இயக்குநர் விசாகனிடம் 5 மணி நேரமாக அமலாக்கத்துறை மேற்கொண்ட விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முனாஃப். முனாஃப், வணக்கம். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு தொடர்பாக தமிழகத்தின் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் 5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை செய்து வந்தனர். குறிப்பாக டாஸ்மார்க்குக்கான மதுபான கொள்முதலில் முறைகேடு நடந்ததாக பதியப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை இன்று காலை முதலே தனது சோதனையை துவக்கினர். இந்த நிலையில அமலாக்கத்துறை சோதனையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை அவரது வீட்டில் இருந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மாலை சரியாக 3:45 மணி அளவில் விசாகனை அழைத்து வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணையை தொடங்கினர். ஏற்கனவே மேலாண் இயக்குனர், அதாவது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுக்கு 2 முறை டாஸ்மாக் இந்த முறைகேடு தொடர்பாக சமன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில அமலாக்கத்துறை இதன் அடிப்படையில் இன்று சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் காலை சோதனை மேற்கொண்டனர். காலையில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதில் வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்கிரீன்ஷாட்டுகள் மற்றும் ஆவணங்கள் அவரது வீட்டிற்கு அருகே சிதறி கிடந்திருந்தன. டாஸ்மாக் ஏலத்தின் முறைகேடுகள், அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் மற்றும் ஆவணங்கள் வீட்டிலிருந்து வீசப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில வீசிய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ஆவணங்கள் மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவை வைத்து தொடர்ந்து விசாகனிடம் 5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில இந்த விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றது தொடர்பான விசாரணையானது டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் நடைபெற்றது. அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை அவரது மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து மாலை அழைத்து வந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல இந்த வீசிய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ஆவணங்கள், அதே போல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்டவை வைத்து விசாகனிடம் 5 மணி நேரம் தொடர் விசாரணை அமலாக்கத்துறை ஈடுபட்ட நிலையில் தற்போது அந்த விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.